friends, welcome back to Judy's cooking diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான சம்மருக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான ஒரு ட்ரிங்க் தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மிக்ஸி ஜார்ல ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை சேர்த்துக்கோங்க. இதோட இஞ்சி பச்சை மிளகாய் பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். லைட்டா ஒரு ஸ்பைசினஸ் இருக்கிறது பிடிக்குங்கிறவங்க மட்டும் இஞ்சி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அது பிடிக்காதவங்க ஜஸ்ட் அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதுல 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். இல்ல 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சும்மா ஒரு லைட்டா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இனிப்பு புளிப்பு உரப்பா இருக்கும். ஸோ உரப்பு பிடிக்கிறவங்க இஞ்சி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஸோ அந்த பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய பவுலில் 3 டம்ளர் அளவுக்கு நல்லா சில்லான வாட்டர் சேர்த்துட்டு ஒரு முழு லெமனோட ஜூஸ் சீட்ஸ் எல்லாம் நீக்கிட்டு அதை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த புதினா ஜூஸ் இருக்குல்ல, அதை நல்லா ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. புதினா சட்னி துவையலுக்கு தான் சேர்க்கணும்னு இல்லை. இந்த மாதிரி லெமன் ஜூஸ் கூட கொஞ்சமா புதினா இலை சேர்த்து அரைச்சு குடிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிஃப்ரெஷிங்கா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அந்த ஸ்ட்ரெயின் பண்ண ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கிளாஸ்ல ஊத்தி சர்வ் பண்ணிட வேண்டியதான். கிளாஸ்ல ஊத்தி சர்வ் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சமா கிரஷ் பண்ண ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம். இல்ல முழுசா நீங்க ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம். லைட்டா இந்த மாதிரி ஒரு லெமனோட வெஜ் வச்சு நீங்க சர்வ் பண்ணீங்கன்னா நல்லாவே பிரசன்டபிளா இருக்கும். ஷாப்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கிரீன் ஃபுட் கலர் சேர்த்துக்குவாங்க. நம்ம வீட்டில் செய்யறதுனால அந்த அளவுக்கு அப்பிடைசிங்கா இல்லைனாலும் அதே ஃபிளேவர் அண்ட் அந்த ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஃபீல் கிடைக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். வரைக்கும் பாய்.